வணக்கங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சனி இருந்தால் இவர்கள் வழிபட வேண்டிய கோவில் எதுன்னு பார்க்கலாம். 10ஆம் இடம் அப்படின்னா, இப்போ மேச லக்னமாக இருந்தால் மகரத்தில் சனி இருக்கும். மகர லக்னமாக இருந்தால் துலாம் வீட்டில் சனி இருக்கும். இப்படி இருந்தால் இது லக்னத்துக்கு 10ல் சனி இருக்கிறது. நான் லக்னத்துக்கு 10 சொல்கிறேன், ராசிக்கு 10 இல்லை. 10 அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படின்னு பேர். கர்மம் அப்படின்னா 2 வகையான கர்மம் இருக்குது. ஒன்று, ஒருவர் இறந்த பின் அவருக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்கள். நெய்வந்தம் பிடிக்கிறது, கோடி துணி, கொல்லி ஓடுறது, இதில் ஆரம்பித்து வருஷா வருஷம் ஒருவருக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் எல்லாமே 10ஆம் இடத்தை குறிக்கும். அதே மாதிரி இன்னொரு கர்மம் என்ன அப்படின்னா, ஜீவனத்திற்காக ஒருவர் செய்யக்கூடிய வேலைகள், தொழில்கள், இதெல்லாம் 10ஆம் இடத்தை குறிக்கும். லக்னத்துக்கு 10ல் சனீஸ்வரன் இருந்தால் இவர்கள் போக வேண்டிய கோவில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரன் கோவில். ஏன் இந்த கோவில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிற பேர்லே கொல்லி இருக்குது. ரெண்டாவது, இந்த சனீஸ்வரன் கையில் கலப்பை வச்சிருப்பார். அந்த காலத்தில் தொழில் அப்படின்னா 2 தொழில், ஒன்று விவசாயம், இன்னொன்று போர். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிற தொழில் புரட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய தொழில் அப்படின்னா இந்த உலகத்திலேயே அது விவசாயம் மட்டும்தான். இந்த சனி கையில் கலப்பையை வச்சுக்கிட்டு ஒரு விவசாயியாக இருப்பார். அதனால் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ல் சனி இருந்தால் அவர்கள் போக வேண்டிய கோவில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில்.